இதுல ஆளுக்கு ஒவ்வொரு வெங்காயமும் செய்யறதா இருக்கு. எரிச்ச கன்றாவியா இருக்கு. உன்னை தின்னுட்டு போவாங்களா, அதை விட்டு எனக்கு இதை பண்ணு உனக்கு அதை பண்ணுன்னு. தம்பி அத்தை சொல்லுங்க அத்தை. தம்பி, பச்சை தண்ணியில எதுவும் குளிச்சிடாதீங்கப்பா. சுடுதண்ணி காய வச்சிருக்கேன், சுடுதண்ணியில குளிச்சுக்கோங்க. எதுக்குங்க அத்தை உங்களுக்கு சிரமம்? பச்சை தண்ணியிலே நான் குளிச்சுக்க போறேன். புது தண்ணிங்க தம்பி, அதனாலதான் சொல்றேன். இங்க வந்துட்டு இருக்க அது செட் ஆகிக்கும், இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும். சரிங்களா? சரிங்க அத்தை. மர்மவளே, மர்மவளே, இதுக்கு என்னதான் வந்து தொலைம்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா மருமவளே மண்ணா கட்டின்னு என்னதான் வச்சிருக்குன்னு தெரியல. ஒரு வேலை செய்ய விடுது. இந்த ஆள் என்னமோ துண்டை எடுத்துட்டு வாண்டான், அந்த பையன் என்னமோ அயன் பண்ணி கொடுன்றான், அந்த கிழமை என்னமோ டீயை வச்சு கொடுன்றான். இந்த கிழமைக்கு என்னதான் வருதுன்னு தெரியல. வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் புழுக்க வேலை பார்த்தே நான் ஓஞ்சு போயிருவேன் போல இருக்கு. இந்த வீட்டில் செய்யற வேலையை போய் 10 வீட்டில் செஞ்சேன்னா மாசம் 30,000 40,000 சம்பாதிப்பேன். அடியே மர்மவளே, காதே கேட்காது மாப்பிள்ள. இப்படியே தான் கேட்டாலும் கேட்காம இருக்காளா, இல்ல நெசமாவே காது ரெண்டு அடைச்சுக்கிட்டு கிடக்கான்னு தெரியல. கடைக்கு கூட்டிட்டு போய் அடப்பு எடுக்கணும் போல இருக்கு. மல்லிகா மல்லிகா, ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா உள்ளே வந்து தூக்கிட்டு போயிடும். அத்தை கூப்பிட்டீங்களா? ஏண்டியம்மா, நான் கூப்பிட்டுக்கு 10 ஊரை திரும்பி பாக்குது. நீ இங்க இருந்து என்னடி கேட்க மாட்டேங்க உட்காந்துருக்க. என்னங்க அத்தை, நீங்க கூப்பிட்டதே எனக்கு கேட்கல. கேட்டிருந்தா நான் என்ன ஓடி வந்திருக்க மாட்டேனா? நீங்க எள்ளுனா எண்ணெய் அனுப்பேன். ஆமா, எள்ளுனா எண்ணெய் அனுப்பா, எண்ணெய் அனுனா எள்ளு புழுக்கே அனுப்பா. வந்துட்டா போதுமே, அப்படியே நம்மள மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டு இருப்பா கிழவி. அதான் வந்துட்டே இல்லாத்த. சொல்லுங்க அத்தை, முதல்ல உன் புருஷங்கிட்ட சொல்லி உன கூட்டிட்டு போய் காது ஆஸ்பத்திரியில அட்டப்பை கிளீன் பண்ணணும். இல்லைன்னா காது செவிடாவே போயிடும். எம்பிட்டு நேரம் கத்துன்னு கத்துறது. அதான் வந்துட்டே இல்லைங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. இந்தா மாப்பிள்ளைக்கு குழம்பு சோறலாங்க சரியா? தக்காளி எதுவும் வணக்கி சோத்தை கிண்டி கொடுத்துரு. ஏன்னா அங்கிட்டு போயிட்டு வேலை வெட்டி எப்படி இருக்குன்னு தெரியலாது. கையெல்லாம் பெயிண்ட் கிண்டுமா இருக்கும். அதில் சாப்பாடை போட்டு படைஞ்சு திங்க முடியாது. சரியா? அதோட ஒரு ஸ்பூனை வச்சு கொடுத்துரு. அத்தை, ஏற்கனவே சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் மறுபடியும் தக்காளி சோறு என்னத்தை? ஏடி, தக்காளி சோறு செய்யறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுமா, இல்லை ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? 10 நிமிஷத்துல தக்காளியை வெட்டி வெங்காயத்தை வெட்டி 2 மிளகாயை போட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா தக்காளி ஆக போகுது. அதில் கொஞ்சோண்டு சோத்தை போட்டு கிண்டுறதுக்கு உனக்கு எம்பிட்டு நேரம் ஆக போகுது? கேஸ் எடுத்து வாங்கி கொடுத்துருக்காளுங்க. நினைச்சாதும் அதை செய்ய இதை செய்யணும். இந்த விறகடுப்புல ஊதி எடுக்கிறதுக்குள்ள மனசுக்கு உயிர் வருது. அத்தை, எதுக்குத்தே சிரமம்? எனக்கு பழைய கஞ்சி கூட கொடுத்தீங்கன்னா கூட நான் அதையே குடிச்சுக்குவேன். எனக்கு அது வேணும் இது வேணுன்றதுல எனக்கு வேண்டாம். சரிங்களா? கொஞ்சோண்டு சோறு கொஞ்சோண்டு மோர் வேணா கூட வேண்டாம். நான் கடையில் கூட வாங்கிக்குவேன். 2 உள்ளியை மட்டும் வைங்க போதும். ஐயோ தம்பி, நீங்க வேற. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு பழைய சோறை போட்டுட்டோன்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிடுவாங்க. எதுக்கு? உங்களுக்கு நான் தக்காளி சோறே செஞ்சு தரேன். தொட்டுக்கிறதுக்கு பொரியல் பண்ணட்டுங்களா, இல்ல ஊறுகாய் எது வைக்கட்டுமா? மாமே முட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. முட்டையை ஆம்லேட் போட்டு எடுத்து வை. அத்தை, அது மத்தியானத்துக்குலாம் சாப்பிட முடியாது அத்தை. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அத்தை. அவங்களும் இந்த வேலையும் பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சிரமம். எனக்கெல்லாம் நீங்க எதுவும் தனியா செய்யாதீங்க அக்கா. நீங்க கொடுக்கறத கொடுங்க போதும். இல்ல தம்பி, வேணாங்க அத்தை, இருக்கிறது போதும். எனக்கு பழைய கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதையே ஊத்தி கொடுங்க. சரிடி, போய் சாம்பாரை வச்சு நல்லா குழம்பு வச்சு வை போ. சரிங்க அத்தை, இந்த குழம்பு போய் நல்லா வைக்கிறேன். மருமகனோனையும் பாரு மரியாதைய. மருமகனானு இங்கே வேலைக்காரி. இது என்னமோ ஹோட்டலில் நடத்துது. நினச்சதையும் அதை கொண்டு வா இதை கொண்டுட்டு வாடு. ஹோட்டல்காரங்க கூட இப்படி கேட்டோனையும் கொடுக்க மாட்டான். 10 நிமிஷம் ஆகும்னு தான் சொல்லி தான் ஆர்டரே எடுப்பாங்க. இதுக்கு உடனே கொண்டு வந்து நீட்டிடணும். சொன்னோனையும் என்ன செஞ்சு அடுக்கி வச்சிருக்கோம்ல. ஹோட்டலில் கூட காய் வெட்டுறதுக்கு ஒரு ஆள், பாத்திரங்களுக்கு ஒரு ஆள், மற்ற எல்லாம் எடுத்து வைக்க ஒரு ஆளுன்னு, சமைக்க ஒரு ஆளுன்னு தனித்தனியாக ஆள் இருக்குது. இந்த வீட்டில் மொத்த வேலையை நான் ஒரு ஆளை தான் செய்யணும். இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்தில் நானும் ஆட்டம் காட்டுவேன்ல, அப்போ இருக்குது. மொத்தத்தையும் உள்ளே வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டிச்சு சதறேன். ஏய், என்னடி பித்து பிடிச்ச வாங்கிக்கிற? போடி. அந்த போய் வைக்கிறேன் அத்தை. ஐயோ, குளிர் காய்ச்சல் வந்துடும் போல இருக்கே. ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. காளியாத்தா வந்து திரிசூலத்தை வச்சு என்னை குத்துற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அருவாவை எடுத்து என்னை தலையை துண்டா வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் என் குடல தூருவி மாலைய போட்டிருக்க மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் என் ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்னடா இது? சத்தியம் பண்ணிட்டு வந்த நேரத்துல இருந்து நமக்கு திக்குன்னு ஏதோ நெருப்பு மேல இருக்க மாதிரியே இருக்கு. ஆண்டவனே, இது என்ன எனக்கு வந்து சோதனை? எம்மா தாயே, நான் தான் சத்தியம் பண்றதுக்கு முன்னாடியே உன்ட்ட சொல்லிட்டேனே. காரணம் நான் தான். பழி வாங்கிறாதேன்னு. எதுவும் பழிகிளி வாங்கிறாதம்மா. ஐயோ, அல்பாயுசுல போய் சேர்ந்துட போறேன். நான் ஆண்டு அனுபவிக்க வேண்டியது இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கு. இந்த சின்ன வயசுல என்னை போட்டு தள்ளிராத அத்தா, போட்டு தள்ளிராத. அடியே விளக்கண்ண, நானே குளிர் காய்ச்சல கொந்தளிச்சு போயிருக்கேன். இந்த ஆளு வேற.
ஏண்டி வெளியில போய்தான் வேலை வெட்டி பார்க்க மாட்டீங்க, வீட்டுல தானே இருக்க. ஒரு வீடு வாசலை கூட்டக்கூடாதா? வாச கிடக்கிற கடையை பாரு, எவன் வீட்டு நாயின்னு தெரியல. இந்த வாசல பேண்டு நார் அடிச்சு வச்சிருக்குது. ஒரு அள்ளி போடுவான், வாசலை நல்ல நாள் பெரிய நாள் தெளிச்சு விடுவான், ஒரு கோலத்தை போடுவான், வீடு வாசலை கூட்டி காலையிலும் காத்தாலும் ஒரு வீட்டுல ஒரு விளக்கு போடுவான். ஏதாவது ஒண்ணு இருக்குது. இனிமே என்ன பண்ணணும்னா வீட்டு வேலையும் நீ செய்யாத, சரியா? நான் ராத்திரி பகல்ல அங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லயும் வந்து நானே உழ வச்சு சோறாக்கி குழம்பு வச்சு உங்களுக்கு பொங்கி போட்டு இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த ஆளு வேற நேரம் கட்ட நேரத்துல எகிரிக்கிட்டு வருவான். பாத்தியா, எம்புட்டு நெஞ்சலத்தக்காரியா இருக்கிற நீயே. இம்புட்டு நேரம் புருஷன் கத்துறானே, நம்ம போய் ஒரு வேலை வெட்டிய பார்ப்போம், படுக்கையை விட்டு எந்திரிப்போம், ஏதாவது இருக்கு. அந்த பொறுக்கி கண்ணுலயே சிக்க மாட்டேங்கிறான். எங்கிட்டு பொறுக்கித்தனம் பண்றான்னு தெரியல, என்னைக்கு எங்கிட்டு ஊரார்கிட்ட விளக்கமா தடி வாங்கிட்டு வர போறான்னு தெரியல. நீ இப்படி படுத்து கிடக்குற. உங்களுக்கெல்லாம் அடிக்காம இருக்கிறேன்ல, அதனால அப்படித்தான். ஊர்ல மத்தவங்களாம் இருக்காங்க பாரு, இந்த ஏத்த வீட்டுல இருந்தாலும் ஆரம்பம் அவனை மாதிரி 10 பாட்டில உள்ள இறக்கிட்டு வந்து இழுத்து போட்டு சவட்ட மேனிக்கு அடிச்சு அப்படியே ஓட 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 துரத்துனேன்னு வையி, அப்போ உனக்கு பயம் இருக்கும். நான் கட்டின பொண்டாட்டியை அடிக்க கூடாது, பெத்த பிள்ளைய அடிக்க கூடாது அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் பாவம் புண்ணியம் பார்த்துக்கிட்டு போறேன்ல, நீங்க இதுவும் பண்ணுவீங்க, இதுக்கு மேலையும் பண்ணுவீங்க. பாருடி, இங்க பாரு, நான் இருக்க வரைக்கும் அருமை தெரியாது. நான் மண்டையா கிண்டையா போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு அருமை என்னன்னு தெரியும். செல்லம் குடுத்து திரிய வச்சிருக்கியான் உன் பொறுக்கி, அவெல்லாம் உனக்கு சோறு போடுவான்னு கனவுல கூட காணாத. ஐயோ, நீங்க வேற ஏங்க வந்தது வராததுமா ஆரம்பிக்கிறீங்க? நானே குளிர் காய்ச்சல்ல கொந்தளிச்சு போயிருக்கிறேன், நீங்க வேற. குளிர் காய்ச்சலா? குளிர் காய்ச்சல் வர அளவுக்கு எங்கிட்டு போனேன்? வீட்டுல தானே இருக்கிற, வீட்டுல தின்னுபட்டு இருக்கிறதுக்கே உனக்கு குளிர் காய்ச்சல் வருதா? அப்ப என்ன மாதிரி ராத்திரி பகல அங்க வேலை செஞ்சா என்னத்த சொல்றது? ஐயோ, இந்த பைத்தியக்கார மனுஷன் வேற பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நானே சத்தியம் பண்ணிட்டு வந்து இந்த 8 நாள்ல சாமி பழி எடுக்க போகுதுன்ட்டு, என் உயிர் எடுக்க போகுதுன்னு இருக்கேன். இந்த ஆளு வேற காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறோமே, சரி வீட்டுக்கு வந்து வாய்க்கு ருசியை ஏதோ ஒரு கறி ஆக்கி சாப்பிடலான்னு சொல்லி கறிக்கடையில இருந்து கறி வாங்கிட்டு வந்தா இதா ஒரு கோலம். இங்கே இருந்து நான் இருக்கிறதுக்கு பேசாட்டுக்கு எங்கிட்ட போய் செத்தரலாம் போல இருக்குது. எங்க அம்மா என்னை அப்படியெல்லாம் தங்கமா பார்த்துச்சு. அது அப்படி பார்த்ததுக்கு தான் இந்த வீட்டுல நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். கம்முனு போயா, நானே உடம்பு முடியாம இருக்கேன். அதானே, புருஷனுக்கு ஒரு வேலை பக்கத்துல உனக்கெல்லாம் உடம்பு முடியாம போயிரும். இரு இரு, உங்களை எல்லாம் பத்தி விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டியை தான் கூட்டிக்கிட்டு வரணும் போல இருக்குது. இதுக்கு மட்டும் என்ன யோவு? அப்புறம் வீட்டுல உள்ளவங்க சரியில்லைன்னா இப்ப வெளியே இருந்தா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வரணும். அப்படி மட்டும் ஏதோ ஆணிச்சிருவையே மவளே, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நீ என்னைக்கிடி மனுஷியா இருந்திருக்க? இன்னைக்கு மனுஷியா இருக்கிறதுக்கு சோறு குழம்பு ஏதாவது பொங்கி வச்சியா இல்லையா? பசிக்குது மனுஷனுக்கு. நானே குளிர் காய்ச்சல்ல கொந்தளிச்சு போயிருக்கேன். ஆமா, குளிர் காய்ச்சல்ல கொந்தளிச்சு போயிட்டு இருங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. ஆசைப்பட்டு கறி எடுத்துட்டு வந்து கூட ஒரு கறி சோறு திங்கிறதுக்கு துப்பு இல்லை எனக்கு. அங்கேயே கேண்டீன்ல குடுக்குற தக்காளி சொத்தையை தின்னுபிட்டு இருந்திருக்கலாம். ஆசைப்பட்டு கறி எடுத்துட்டு வந்து ஒரு சோறு திங்கிறதுக்கு எனக்கு இது துப்பு இல்லாம போச்சு. இந்தா நீயும் உன் பொறுக்கியும் ஆக்கி தின்னாலும் சரி, அப்படியே தூக்கி வீசினாலும் சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. நான் அங்கேயே எங்கிட்டாவது தின்னுட்டு அப்படியே இருந்துக்கிறேன். குடும்பமா இது? குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷனுக்கெல்லாம் இப்படித்தான். குடும்பத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறவனுக்கெல்லாம் தங்கமா தாங்குறான் இங்கே. என்னங்க என்னங்க, வரும்போது கொஞ்சம் காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? விளக்க மாத்திரை எடுத்தேன்னு வையே, வெறிய எடுத்து போடுவேன் பாத்துக்க. வாய் மூட்டு கடடி. இவளுக்கு கிழிக்கிற கிழிப்புக்கு இவளுக்கு காய்ச்ச மாத்திரை காய்ச்ச. ஐயோ, கறியை வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறதே, இன்னப்ப என்ன பண்றது? கறியை பார்த்தோன்னே நாக்கு நமன்னு இருக்கே. சரி, சாவரோன்னு முடிவாகி போச்சு. இனி 8 நாள் இருக்கே, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தின்னு அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான். சரி சுமரனே, சரியாத்தா சரியாத்தா, இந்த உடனே கிளம்பி வரேத்தா. இந்த குழம்பெல்லாம் வச்சுட்டேன், இந்த மருமக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சாச்சுமா, இந்த உடனே வரமா. ஆட அதெல்லாம் வேண்டாமா, நான் இங்கே சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டேன். இல்லைன்னா கூட அங்கே வந்து நான் சாப்பிட்டுக்குவேன். அதெல்லாம் ஆக்கி வச்சுட்டேம்மா, வரும்போது கட்டிக்கிட்டு வந்துடுறேன். சரியாத்தா. இந்த ஒரு போன் வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. இந்த இது கொஞ்ச நேரத்துக்கு கூப்பிட்டுமா? சரிம்மா, சரிடாம்மா, பாருமா. வந்துருவேம்மா, வந்துருவேன். வராமலாம் இருக்க மாட்டேன். வாரேன்னு சொல்லிட்டேன்னா வந்துடுவேன்.
அந்த பையன் இருந்தா தான் வேலைக்கே அனுப்ப மாட்டான். வீட்டில் இருமா நீ வேலைக்கு போதுமா, வயசான காலத்தில் உடம்பு சிலம படுத்துக்குவேன்னு. அதனால தான் எங்கிட்டும் போகாம இருந்தேன். அந்த பையனே அங்கிட்டு போய் கஷ்டப்படும் போது நம்மளும் வீட்டில் இருந்தோம்னா அவனுக்கு பாரமாக இருக்கும் இல்லையா? அதுதாம்மா. சரி ஆத்தா, நான் அந்த வாரம்மா. இந்த போன் வந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு பேசிக்கிறேன். சரிம்மா, சரி வைக்கட்டுமா? யாரு? அடடே, நம்ம பையன்தான். காலையில எந்திரிச்சோன்னே போன் பண்ணியான்னு சொன்னி உடனே போன் பண்ணிட்டான் பாரு. ஐயா அழகு, என் தங்கம், என்னடி தங்கம் பண்ற? சாப்பிட்டியா? இல்லம்மா, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். இந்த அக்கா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா, அங்கெல்லாம் உனக்கு ஒத்துக்குச்சா? இதுல என்னம்மா இருக்கு, ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த இடம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இன்னைக்கு வேலைக்கு போகணுமையா? ஆமாம்மா, இதை வர சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 10 மணிக்கு போகணும் அப்படின்னாங்க. நம்ம முன்னே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல. அதான் சாப்பிட்டுட்டு இருந்தா நீ கிளம்புறது தான். சரிப்பா, உடம்பு பார்த்துக்கணும், வேலை செய்கிறது பார்த்து இதாக பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல கூட குறைச்சல் 4 பேர் எதுவும் பேசினாலும் சரிங்கன்னு கேட்டுட்டு அமைதியாக இருந்துக்கணும். நம்ம சூது இதாக பேசிவிடக்கூடாது. ஏம்மா, நல்ல நாள்லயே நான் யாரம்மா எதிர்த்து பேசியிருக்கேன்? அதெல்லாம் பேச மாட்டேம்மா. அதுவும் இல்லாமல் பேசுகிற நிலமையிலையா நம்ம குடும்பம் இருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீயும் வேலைக்கு போய் எங்கேயும் கஷ்டப்பட வேணாம், ராணியும் எங்கிட்ட கஷ்டப்பட வேணாம். சரியா, நாங்கள் எங்கே போகிறோம்? நாங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கோம். பார்த்துக்கிறோம். ராணிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனே போகல. இந்த புள்ள போன் ஏதோ ரிப்பேராக இருக்கும் போலையா, சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் தெரியலை. அதான் சார்ஜ் போட்டு பார்த்துச்சு, ஏறலன்னு அப்படியே வச்சிருச்சு. சரிம்மா, சரி. ராணிகிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? இருப்பா, கொடுக்குறேன். தம்மா, செல்வியே, என்ன பையி? உங்க அப்பன் பேசுறேன், அம்மாட்ட போய் போன கொடு. ஹை அப்பா, வா கொடுங்க. அப்பா, என்னப்பா பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தங்கம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க இல்லைன்னா ராத்திரி எல்லாம் எனக்கு அழுகழுகையா வந்துச்சுப்பா. நீங்க இங்கேயே ஏதாவது வேலை பார்க்கலாம்லப்பா. செல்வியை நல்லா பெரிய இடத்துல படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், நகை நட்டெல்லாம் போடணும் அப்படின்னு அங்க இருந்தா வேலைக்கு ஆகுமா? தூரத்துல இருந்து ஏதோ சம்பாரிச்சா தானே முடியும். போங்கப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க வாங்கப்பா, இங்கே இருங்கப்பா. வாரம்மா, இந்த சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வாரேன், சரியா? அம்மா எங்கம்மா? அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, இருங்கப்பா கொடுக்குறேன். குடுமா. அப்படி ஆண்டவா, நாங்கள் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? கூட்டு குடும்பமாக குருவி கூட இருந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு பக்கமாக ஆளாளுக்கு பிரிஞ்சு இருக்கோம். அதை நினச்சா அம்பட்டு கஷ்டமாக இருக்குது. பட்ட கல்லே படும் கெட்ட குடியே கெடுன்ற கதையா என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து கஷ்டம்னு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னைக்கு தான் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வருமுன்னே தெரியலையே. உன்னையே நம்பி இருக்க இந்த பிள்ளைங்களுக்கு நீ தான் நல்லதை நடத்தி கொடுக்கணும். என் புருஷன் யார் வீட்லேயும் போய் உக்காந்தது கிடையாது ஒரு நிமிஷம் கூட. இன்னைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக அங்கே போய் இருக்காரு. அதை நினைக்கும் போதே உள்ளுக்குள்ளே ஈரக்குலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. 1000 தான் அந்த மனுஷன் நல்லவராக இருந்தாலும் போன இடத்துல யாராவது ஏதாவது அவரை சொல்லிட்டா மனுஷன் உடஞ்சி போயிடுவார். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீ தான்ப்பா அவரை பார்த்துக்கணும். நான் அவர் பக்கத்தில் இருந்தேன்னா அவரை யாரும் எதையும் சொல்ல விட மாட்டேன். நான் வேற இங்கிட்ட இருக்கேன், அவர் அந்த மூலையில் இருக்காரு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? 1000 தான் இந்த குடும்பத்துக்காக பிரிஞ்சிருந்தாலும் அந்த மனுஷன் இங்கே ஒரு நொடி ஒரு பொழுது கூட என்னை விட்டு பிரிஞ்சது கிடையாது. ஒவ்வொரு நேரமும் என்னைய பற்றியே யோசிக்கிற மனுஷன். இங்கே டீ கடையில் வேலை செய்யும்போது கூட எனக்காக பூ கொண்டு வர்றது என்ன, எனக்காக பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துறதுன்னு என்னை ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்த மனுஷன் இன்னைக்கு குடும்பத்துக்காக பிரிஞ்சு போய் அங்கே இருக்காரு. நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னடா காசுக்காக போய் புருஷனை வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புகிறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஏன் அம்புட்டு தொலைவில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். சே, இந்த காசுக்காக போய் புருஷனை பிரிஞ்செல்லாம் இருக்காங்களே, காசு என்ன அந்தளவுக்கு முக்கியமாக நினச்சி அதை ஏளனமாக நினச்ச பாவத்துக்கும் என்னமோ தெரியல. இன்னைக்கு என் புருஷன் அந்த மூலையிலையும் நான் இந்த மூலையிலையும் இருக்கேன். இப்போ தான் புரியுது, குடும்ப கஷ்டத்துக்காக அம்புட்டு தொலைவில் போகிற ஆம்பளைங்க எம்புட்டு நேர வேதனையோடு தானே போய் இருப்பாங்க. இந்த நிலையும் மாறணும், இதுவும் கடந்து போகணும் தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு அவர் வேலைக்கு போகிறேன்னு இருக்கார். அவர் நல்லபடியாக போயிட்டு வரணும். அவருக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ தான்ப்பா அவருக்கு துணை இருந்து பக்க பலமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். அம்மா இந்தாம்மா, அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னது, உங்கள் அப்பாவா? ஃபோனை கொடு. ஹலோ, என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தேன். அதுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கியான்னு நல்லா தான் இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன், உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன். தா என்ன தா இங்க என்ன வேலை? போங்க. அம்மா நீ அழுறியா? அடி வாங்க போற, போங்கிட்டு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்க நினப்பாவே இருக்குங்க. ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. தா என்ன இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நான் எங்க இருக்கேன்? வெளிநாட்டியா இருக்கேன். நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வெளிநாட்டுல தான் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டு அம்மாக்கள்லாம் எப்படி அழுவாங்க. நீ என்ன அப்படி? நான் இங்க இருக்கிறது ஊட்டி, நீ பிறந்து வளர்ந்த ஊரு. அப்படின்னு போது என்ன பயம்? அதுவும் இல்லாம அத்தை மாமா வீட்டுல தானே இருக்கேன், வெளி நாட்டிலயா இருக்கேன். என்னமோ போங்கங்க, நீங்க ஆயிரம் தான் சொல்லி சமாதானப்படுத்தினாலும் என் மனசே கேட்கலங்க. யாரு எப்படியா இருந்தாலும் இந்த சனிக்கிழமை வந்துடும். இந்த உடனே சம்பளத்தை வாங்கிட்டு ஓடியாடுறேன். அதுக்கப்புறம் உன்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் என்னம்மா நீ ஏன் இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு சங்கடமா இருக்கா இல்லையா? என்னன்னு தெரியலங்க, காலையிலேருந்து உங்க நினப்பாவே இருக்கு. நீங்க அங்க போகும்போது கூட ஒரு வார்த்தை என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லவே இல்லை. ஏய் அழுவாத, இங்க பாரு. அழுதுகிட்டு இருந்தேன்னா அப்புறம் அம்பிட்டு சொல்லிவிட்டேன். ஒன்றும் இல்லை. அப்போ என்ன? இங்க இருக்கும்போது கூட ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தேடி ஓடி வருவீங்க. யாரு எனக்கும் கஷ்டம்தான். என்ன அதை இதுன்னு பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம் சரியா? நீ நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அமுதாவுக்கு ஃபோன் போட்டு பேசிக்க. மாப்பிள்ளை எதுவும் வந்தாரா? எதுவும் பேசினாரா? என்ன சொன்னார்? எதுவும் இல்லைங்க, அந்த தம்பி எதுவும் வரல வீட்டுக்கு. வீட்டுக்கு வரலையா? என்ன சொல்ற? ஆமாங்க, நானும் வீட்டில் தானே இருந்தேன். அத்தைகிட்டையும் கேட்டேன் அவர் வந்தாரா அப்படின்னு. வரல அப்படின்னு. என்ன இது? அவர் வீட்டில் போய் பேசிட்டு உடனே வாரேன்னு இல்லை சொன்னாரு. நான் எதுவும் ஃபோன் போட்டு கேட்க சொன்னியா என்ன? அவகிட்ட சொன்னேங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கேளு என்னாச்சு ஏதாச்சுன்னா. அவள் வாயே திறக்க மாட்டேங்கிறா. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் இந்த கல்யாணத்துக்காக தான் நான் இங்கிட்டு தூரம் வந்திருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்க. இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வேணா நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். நீ ஒன்றும் ஒத்தையில் போவேனா? சின்ன பொண்ணு அம்மாவெல்லாம் கூட்டிக்கிட்டு போ சரியா? ஒத்தையில் போனால் அவங்க எதுவும் பேசிவிடுவாங்க. சரிங்க, நாங்கள் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரோம். சரிம்மா, எனக்கு மணி ஆகி போச்சு. இந்த அத்தை சாப்பாடு கூப்பிடுறாங்க, நான் போய் சாப்பிட்றேன். பார்த்துக்க வரேன். சரிங்க, எப்பங்க வருவீங்க? ஏய் நமக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுடி. என்னமோ புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி எப்போ வருவீங்கன்ற? நான் என்ன இங்கே பக்கத்துலையா இருக்கேன்? இப்போ தானே சொன்னேன் சனிக்கிழமை வாரேன்னு. போங்கங்க, சீக்கிரமா வாங்கங்க. சீக்கிரமா வரணும்னா சனிக்கிழமை சீக்கிரமா வரணும். சரி வைக்கிறேன். சரிங்க. எனக்கு மட்டும் என்ன ராணி, உன்னை விட்டுட்டு இம்புட்டு தூரம் வந்து இருக்கணும்னு ஆசையா என்ன? என்ன பண்ணுறது? இத்தனை வருஷம் நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம். கஞ்சோ கூலோ எல்லாம் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருந்து கஷ்டம்னு வரும்போது காசு தான் ஜெயிக்குது. காதல்ன்றது தோக்க தானே செய்யுது. தம்பி வாங்கப்பா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆயிடுச்சு. சரிங்கக்கா, இந்த வரேங்க்கா. என்னாச்சு உமாவுக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? அன்னைக்கெல்லாம் என்னை கட்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னவ, ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் என்கிட்ட அன்பாக பேசினவ, இன்றைக்கி என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். எதனாலன்னு தெரியலை. ஷோ உமா, எனக்கு நீ தான் எல்லான்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குன்னு வேணால் தெரியுது. நான் உனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வாழ்க்கையில் யார் என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, நான் உன் கூடயே இருக்கணும்னு தான் முடிவெடுத்திருக்கேன். ஆனால் நீ என்ன புரிஞ்சிக்காமல் சில விஷயம் பண்ணிகிட்ருக்க. அது ஒன்றும் சரியில்லை. என் அம்மா இன்றைக்கி வேணால் நம்மளை வெறுக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க வீட்லேயே நான் எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்கேன். அம்மாவோட மனசை மாற்றி சீக்கிரம் உமாவை கல்யாணம் பண்ணணும்.
சீக்கிரம் மருமகளை இங்கே கூட்டிகிட்டு வரணும். அவங்க குடும்பத்தோட பாரத்தை கொஞ்சமாவது குறைக்கணும். அதுக்கு முதல்ல எங்கள் அம்மாவோட மனசை மாற்றணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு நானும் தேடுறேன். அந்த வழி தான் என்னன்னு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அப்பா ஊர் தலைவர், எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறவர். அவர்கிட்ட நம்ம மனசில் உள்ளதை சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே. ஆமாம், ஊரில் உள்ள எல்லாரோட கஷ்டத்தையும் கேட்டு அதை தீர்த்து வைக்கிற மனுஷர். அவங்க பையனுக்கு ஒரு கஷ்டம்னும் போது அதை தீர்த்து வைக்காமல் இருந்தால் எப்படி? ரைட்டு, இதுக்கு ஒரே வழி நம்ம அப்பா கிட்ட பீடிகையை போடுறது தான். அவர்கிட்ட மெல்ல மெல்லமாக சாவியை போட்டோம்னா அப்பா அம்மான்ற பூட்டை ஓப்பன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியே சின்ன வயசில் நான் ஆசைப்பட்ட மாதிரியே உமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இல்லை. முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய்.